Alhamdulillah, Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa ashabihi junudillah wa ala man tabi'ahum bi ihsanillah. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil Majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஜமாத் உலமாவுடைய நிர்வாக பெருமக்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இங்கே ஒன்று கூடி ஒரே சபையிலே அமர வைத்திருப்பதைப் போல நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் ஏனைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா நாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த பேச்சை கபூல் செய்து நாளை மீசானிலே இதை கனமுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, மக்தபு குழந்தைகளுக்காக வேண்டி உள்ள பாராட்டு விழா அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை சுவர்க்கத்திலே வைத்து செய்தானோ, அவர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே சுவர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் ஆசிரியராக இருந்து, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாணவராக இருந்து, அல்லம ஆதமல் அஸ்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்தான். கல்வியை கொடுத்து கல்விமானாக இருந்ததற்காக வேண்டி மலக்குமார்களுக்கெல்லாம் தெரியாத செய்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இருந்ததற்காக வேண்டி உஸ்ஜுதூலி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியம் செய்யும் முகமாக அவருக்கு சிரம்பணியுங்கள், அவரிடத்திலே பணிவாக இருங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானே, பாராட்டினானே, மலக்குமார்களுக்கு மத்தியிலே உயர்த்தி காட்டினானே, அந்த ஒரு செயலைத்தான் இன்று தூத்துக்குடி மாநகர ஜமாத் உலமா இங்கே செய்து கொண்டிருக்கிறது. கல்விமான்களை, கல்வி கற்றவர்களை பாராட்டுவது குர்ஆன் நமக்கு சொல்லி தந்த ஒரு உயரிய முறை. சாதாரணமாக மதரசா என்று சொன்னால் அது குர்ஆன் ஓதுகிறார்கள், அங்கே குர்ஆன் ஓதி கொடுக்கப்படுகிறது, மக்தபு தானே என்று நினைத்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. மஜ்தமா கௌமும் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும். ஒரு இடத்திலே மதரசா நடைபெறுகிறது என்று சொன்னால், குர்ஆன் ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓதி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் 4 வகையான பாக்கியங்களை அல்லாஹ் அந்த பகுதியிலே இறக்குகிறான். 4 வகையான அருள் பாக்கியங்கள் அங்கே இறங்குகிறது. இல்லா ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரஹ்மத்தை இறக்கக்கூடிய, அருளை சொரியக்கூடிய மலக்குமார்கள் அந்த இடத்திலே வருகிறார்கள், அந்த இடத்திலே சூழ்ந்து கொள்கிறார்கள். வஹஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மக்களுக்காக வேண்டி முழுமையாக கிடைக்கிறது, இந்த மக்களை சூழ்ந்து கொள்கிறது. வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, மன அமைதி, மன நிம்மதி அவர்களுக்கு இறங்குகிறது. மதுரையில் சரவணகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய மகன் நேயன். இந்த நேயன் இஸ்லாமிய பள்ளிக்கூடத்திலே படித்தார். இஸ்லாமிய பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய அவர்
அரபி வகுப்பிலே பங்கெடுத்தார். அரபி வகுப்பிலே பங்கெடுப்பது மாற்று மதத்தினருக்கு விருப்பமான வகுப்பு, அவர்கள் விருப்ப வகுப்பு. வேண்டுமென்றால் பங்கெடுக்கலாம், இல்லை என்றால் பங்கெடுக்காமல் இருக்கலாம். அவர் பங்கெடுத்தார். 29 மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள், ஒரே ஒரு மாணவர் மாத்திரம்தான் முஸ்லிம் அல்லாதவர். பரீட்சை நடக்கிறது. பரீட்சையில் 29 மாணவர்களை விட இந்த முஸ்லீம் அல்லாத இந்த மாணவர் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த தேர்விலே முதல் மாணவராக வருகிறார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். பேரிலே அப்துல்லா, பேரிலே அப்துல் ரஹ்மான், பேரிலே இஸ்மாயில், பரம்பரையாக நாம் முஸ்லீமாக வாழ்கிறோம். இஸ்லாமிய மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மாணவன் குர்ஆன் ஓதக்கூடிய போட்டியிலே முதல் மாணவராக வந்துவிட்டானே என்று எல்லோருக்கும் ஆச்சரியம். அப்போ அந்த மாணவரிடத்தில் கேட்டாங்க, எப்படிப்பா உன்னால் இவ்வளவு சரியான முறையில் தஜ்வீத் முறையில் உன்னால் எப்படி படிக்க முடிந்தது என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறாப்புல, நான் குர்ஆனுடைய வகுப்பிலே பங்கெடுத்து வீட்டிலே வந்து நான் வீட்டு பாடமாக அந்த குர்ஆனை ஓதும் பொழுது என்னுடைய தாய் சொன்ன செய்தி, என்னுடைய தாய் சொன்னால், நீ பள்ளிக்கூடத்திலே குர்ஆனை படித்துவிட்டு வீட்டிலே வந்து அதை படிக்கும் பொழுது வீட்டிலே ஒரு வகையான மன அமைதி ஏற்படுகிறது. உன்னுடைய தந்தைக்கும் எனக்கும் சண்டை வருவதில்லை. வெளியே சென்றவருடைய தந்தை நல்ல லாபத்துடன் திரும்பி வருகிறார். வீட்டிலே எந்த விதமான கஷ்டமும் தெரிவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் நொடி மருத்துவமனை செலவுகள் இல்லை. விடுமுறை நாட்களிலும் நீ குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும் என்று என்னுடைய தாய் சொன்னார். இதையெல்லாம் தாண்டி என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு உஸ்தாவியுடைய வீட்டிலே டியூஷன் சேர்த்துவிட்டு இன்னும் குர்ஆனை நல்ல விதமாக படிக்க வேண்டும், திருந்த படிக்க வேண்டும், தினமும் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த டியூஷனுக்கும் சென்று வந்தேன். அதனால் 29 மாணவர்களை விட, இஸ்லாமிய மாணவர்களை விட என்னால் முதல் மாணவனாக வர முடிந்தது என்று சொன்னார். பேப்பரிலே வந்த செய்தி. கண்ணியமானவர்களே, எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்று சொன்னால், மக்தபு மதரசா என்பது மஹல்லாவிலே, தெருக்களிலே, குடும்பங்களிலே, வீடுகளிலே மன அமைதியை கொண்டு வருகிறது. மன அமைதியை அல்லாஹ் தஆலா தருவான். வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, மன அமைதி கிடைக்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. மலக்குமார்களுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வதகர ஃபீமன் இந்தஹு, அல்லாஹ் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்திலே இவர்களை பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் வசிக்கக்கூடிய மக்கள் இல்லை, வீடுகள் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, யா அல்லாஹ், இங்கே ஒரு நபி வர வேண்டும். அந்த நபியுடைய முதல் பணி, முதல் வேலை யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அவர்கள் இந்த ஆசிரியர்கள் மக்தபு ஓதி கொடுத்து, இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து இவர்களை குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக ஆக்குகிறார்களே, அந்த பணியை செய்யக்கூடிய நபியாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே துஆ செய்கிறார்கள். நபிமார்களுடைய பணி நம்முடைய கண்ணுக்கு ஒரு சிறிய ஒரு வேலையாக தெரியலாம், ஒரு சிறிய ஒரு பணியாக தெரியலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக செய்த பணி பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பது, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. அதற்கு பின்னால் யுஅல்லிமுஹுல் கிதாப், அதனுடைய சட்டங்களை கற்றுக் கொடுத்தார்கள். வயுஸக்கீஹிம், மஷாயிக்மார்கள் செய்யக்கூடிய
கான்காக்களுடைய வேலைகளை செய்தார்கள் என்பதெல்லாம் அதற்கு பின்னால் உள்ளது. முதலாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் பணி குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை ஓதக்கூடிய அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலையை தான் முதலாக செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இது மாத்திரமல்ல, நமக்கெல்லாம் தெரியும் மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். போதிய வளர்ச்சி ஏற்படவில்லை. அரபு நாட்டை தாண்டி அடுத்த நாடுகளுக்கு இஸ்லாம் செல்லவில்லை. மதீனாவில் வந்த பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அரசை ஏற்படுத்தினார்கள். மன்னர்களுக்கு தபால் எழுதினார்கள். இஸ்லாம் ஒரு வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய காட்சியாக தெரிந்தது. வெளிநாடுகளுக்கெல்லாம் பரவியது. இஸ்லாமிய வளர்ச்சி மதீனாவிற்கு சென்ற பின்னால் தான் என்பதெல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், மதீனாவிலே சென்று இஸ்லாமிய அரசு நிறுவுவதற்கு முன்னால், போர்கள் ஜிகாதுகள் செய்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பணி என்ன தெரியுமா? முஸஅப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே இருப்பார்கள். தோற்றத்திலே, வடிவத்திலே, உருவத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே இருப்பார்கள். அதனால் தான் உஹது போர்க்களத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட சமயத்திலே குத்தில முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டார்கள் என்று செய்தி பரவியது. அவ்வளவு உருவ அமைப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு ஒத்திருந்தார்கள். அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால், சஹாபாக்களுடைய கூட்டம் வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைரை அனுப்பினார்கள். எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதி கொடுத்தார்கள். இந்த ஆசிரியர்கள் செய்து, இந்த மாணவர்களை தயார் செய்து நம்மின் முன்னால் அமர வைத்திருக்கிறார்களே, இந்த செயலை முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வீடுகளுக்கும் குர்ஆனை ஓதி கொடுத்தார்கள். அவர்கள் குர்ஆன் ஓதி கொடுத்து எல்லோரும் இந்த குர்ஆனை தெரிந்த அந்த அடிப்படையில் தான் எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் பேசப்பட்டது. எல்லா வீடுகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்பட்டார்கள். அதனால்தான் மிகப்பெரிய அறிஞர், இப்போ நம்மெல்லாம் என்ன அப்படின்னா ஊரில் உள்ள அசரத்துமார்கள், நம்ம ஊரில் உள்ள ஆலிம்கள், இன்டர்நேஷனல் ஆலிம், இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள், எழுத்துப்படியிலே ஏராளமான வேலை செய்தவர்கள். அலிமியான் ரஹ்மத்துல்லாஹ் லக்னோவிலே இருக்கக்கூடிய இந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்த அலிமியான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மக்தபு நடைபெறவில்லை என்று சொன்னால், இந்த சிறு குழந்தைகளுடைய மதரசா நடைபெறவில்லை என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே விலக்கிக் கொள்ளுங்கள், எல்லோரும் முர்த்ததாகி விடுவார்கள், பேரளவிலே முஸ்லிமாக வாழ்வார்கள், பேரளவிலே முஸ்லிம் பெயர்கள் வைத்திருப்பார்கள், ஆனால் ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது, அவர்கள் முர்த்ததாக மதம் மாறியவளாகத்தான் அவர்கள் ஆகுவார்கள் என்று சொன்னார்கள். ஹஸரத் சொன்னது ஒரு பெரிய வார்த்தை சொல்றாரு, நம்மளை இவ்வளவு பெரிய வார்த்தையிலே கண்டிக்கிறாரு என்று நினைக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை, நான் சந்தித்த நிகழ்வை நான் கூறுகிறேன். சென்னையிலே ஒரு இடத்திலே நான் மதரசாவிலே ஆசிரியராக இருந்து கொண்டு ஒரு பள்ளியிலே இமாமாக இருந்தேன். பள்ளியிலே ஃபஜ்ருக்கு பின்னால் புகாரி ஷரீஃப், முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம்.
பள்ளியில் தாலீம் முடித்த உடனேயே நிர்வாகிகள்லாம் சேர்ந்து டீ குடிப்போம். அந்த முத்தவல்லி கேட்டார், பள்ளியுடைய முத்தவல்லி கேட்டார். அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு உயர் அதிகாரியாக வேலை பார்த்தவர். அதில் இந்த பயானில் ஜும்மாவுக்கு அவர் பெரும்பாலும் வரமாட்டார், வேறு பக்கம் தொழுகுவார் போலக்கு. ஃபஜ்ர் பயானில் உட்காந்துருப்பார். அதில் இந்த பயானில் சொன்னீங்களே சஹாபாக்கள் அப்படின்னா யார் ஹசரத்துன்னு கேட்டார். நான் அப்படியே திகைத்து விட்டேன். சஹாபாக்கள் என்று சொன்னால் யார் ஹசரத் என்று கேட்டார். பக்கத்தில் இந்த விவரம் தெரிஞ்சவங்களாம் சிரித்தாங்க. அது என்ன சிரிக்காதீங்க, அவர் தெரியாத விஷயத்தை வெக்கப்படாமல் அவர் தெளிவாக கேட்குறாரு, நம்ம சொல்லி கொடுப்போம் சொல்லியாச்சு. இது ஒரு சம்பவம் முடிஞ்சு. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி நான் அந்த பள்ளியுடைய துணை முத்தவல்லி அவரும் நானும் ஒரு இடத்துக்கு போகிறோம். போகும்போது அவர் சொல்கிறாரு, ஹஜ்ரத் நாளைக்கு இந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு தான் நிக்காகு, நாளைக்கு நிக்காக நடத்தணும் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பெண்ணு என்னங்க என்ன விபரம் விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, கணவன் எங்கேயோ போயிட்டானா 2-3 வருஷமாக இல்லை, நிக்கா செஞ்சு வைக்கணுங்கிறார். நான் சொன்னேன், தலாக்கு அல்லது குல்லா எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை, அப்படி நிக்கா செய்யக்கூடாது அப்படின்னார். அவர் சொன்னார், இல்லை ஹஜ்ரத் கணவன் எங்கடே தெரியலை அப்படின்னார். கடைசியில் பள்ளியில் வந்து நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறேன், இப்படிலாம் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய கணவன் வெளியே சென்று விட்டால் அதற்கு சில சட்ட வரைமுறைகள் இருக்கிறது, ஷரியத்து சட்டங்கள் இருக்கிறது. சும்மா கணவன் இல்லைன்னு அடுத்த மாப்பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் செய்யக்கூடாதுங்க எல்லாமே சொல்கிறாங்க. கமிட்டியில் உள்ள எல்லாமே இதை நான் சந்தித்த விஷயம். அதில் அந்த ஆள் வந்து ரொம்ப வம்பு பிடிப்பான். அதில் பேசாமல் செஞ்சு வச்சுருக்கா செலுத்துக்கிறார். ஏங்க ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, அவர் 2-3 வருஷம் ஆகுது. அப்போ இந்த பெண்ணை வந்து வேற ஆளுக்கு நிக்கா செஞ்சு வைக்கிறதா? இது ஹராமுங்கன்னு சொன்னேன். எல்லா நிர்வாகிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, நிக்கா செஞ்சு வைக்கணும்னு. யாருமே ஷரியத்து சட்டத்தை விளங்கியவர்களாக இல்லை. இது நான் சொல்கிறது 2007 2008 தான், ரொம்ப ஜாகிலியா காலம்லாம் இல்லை. ஒரு கடைசியில் நான் சொன்னேன், 11 மணிக்கு நிக்கா நடக்கும்டா, நான் 10:45 நான் வந்து ராஜினாமா கொடுத்துட்றேங்க. ஒரு ஹராம செய்து வைக்க முடியாது. பள்ளி என்பது இஸ்லாமிய சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி உள்ளது. அந்நகீமுத்தீன், தீனை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ன. கடைசியில் அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த அஜர்த்து முடியாதுங்கிறாரு, நான் கொண்டு போய் இந்த தர்காவில் நான் வந்து நடத்தி வச்சிருந்தேன், அது ஸ்பெஷல் நிக்காவா. கடைசியில் அந்த மாதிரி அந்த செஞ்சார். அங்கே என்னமோ 2000 ரூபா கொடுத்தா என்னமோ செஞ்சு, அப்போ அந்த நேரத்தில் 2000 ரூபா பெரிய காசு. இது ஒரு சம்பவம். அதற்கு பின்னால் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் டியூஷனுக்கு போவாங்க. டியூஷனு படித்து கொடுக்கக்கூடிய அந்த பெண்மணி நல்ல விபரமானவர். அந்த நேரத்தில் சிபிஎஸ்சியில் படித்து ஒரு நல்ல ஒரு கிராஜுவேட்டான பெண்மணி. நம்ம பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி வர சொல்லுவோம். பொதுவாகவே தாய்மார்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மனதிலே நீங்கள் பதிய வைக்க வேண்டும், பிள்ளைகள் வீட்டிற்குள்ளே வரும் பொழுதே சலாம் கூறி வர பழக்குங்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே சலாம் கூறி செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் வீட்டிலே பெரிய பிரச்சனைகளை உண்டாக்க இருக்கிறான். எந்த வீட்டிலே உள்ளே நுழையும் பொழுதே அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுவதில்லையோ, அல்லாஹ்வுடைய திக்ர் சொல்லப்படுவதில்லையோ, அங்கே ஷைத்தான் குடிகொள்கிறான். வீட்டிலே நுழையும் பொழுது சலாம் கூறி அல்லாஹ்வுடைய பெயரை கூறி உள்ளே செல்லும் பொழுது ஷைத்தான் கூறுகிறான், லா மபீத லக்கும் வலா அஸா லக்கும், இங்கே நாம் தங்க முடியாது என்று சொல்கிறான். சலாம் கூறி செல்லக்கூடிய அந்த வீட்டிலே தீன் தானாக மலர்ந்து விடும், மன நிம்மதி வந்துவிடும். நம்ம குழந்தைங்க அந்த டியூஷனுக்கு போகும்போது முஸ்லீம் ஏரியா எல்லாமே வக்ஃபுடைய நிலம், வக்ஃபுடைய நிலமாக இருப்பதினால் மாற்றார்கள் அங்கே இடம் வாங்க முடியாது, மாற்றார்கள் வாடகைக்கும் வர முடியாது. இந்த குழந்தைய சலாம் சொல்லிட்டு போகும்போது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, ஏப்பா இந்த வார்த்தையெல்லாம் இங்கே வைத்துக்கொள்ளக்கூடாது, இங்கே வார்த்தையெல்லாம் இங்கே வைத்துக்கொள்ளக்கூடாது,
உள்ளே வர்றீங்களா, குட் ஈவினிங் சொல்லுங்கள், குட் நைட் சொல்லுங்கள். உள்ளே வரும் பொழுது சலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். இது இங்கே நான் வேலை பார்க்கக்கூடிய மஹல்லாவில். அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மஹல்லாவுடைய நிர்வாகத்திலே உள்ள வேறொரு இடம், அங்கே அப்படி வாக்கிங் போகும்போது பார்த்தா மணல் செங்கல்லாம் இருக்குது. இது யாருங்க வீடு கட்டுறாங்க என்று கேட்கும் பொழுது அங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள், சர்ச்சில் இருந்து நம்மளுடைய முஸ்லீம்களுக்காக வீடு கட்டி தருகிறார்கள். இது பெரிய ஆபத்துங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த சஹாபினா யாருன்னு கேட்டார்ல, அந்த முத்தவல்லி சொன்னார், ஹஜ்ரத் உண்மைதான், இந்த திருவான்மியூர்லேருந்து இது வரையும் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சர்ச்சு என்னமோ இருந்தது, இன்றைக்கி 40க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் இருக்கிறது. ஒரு குடும்பம் அப்படியே மதம் மாறினா அந்த நேரத்தில் 4 லட்சம் ரூபா, அதில் புரோக்கர் கமிஷன் போக 3,96,000 ரூபா அவங்களுக்கு போகும்னு இந்த கதையெல்லாம் சொன்னாங்க. கடைசியாக அந்த மக்களிடத்தில் சர்ச்சுடைய உதவியை பெறாதீர்கள், சர்ச்சில் உதவி செய்யக்கூடியவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொன்ன பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவங்க சர்ச்சுக்கு போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சில் உள்ளவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னப்போ இவர்கள் எல்லாம் சர்ச்சில் போய் உதவி வாங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து விட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன் முத்தவல்லி இப்படி கேட்டார், துணை முத்தவல்லி ஏன் இப்படி பேசுகிறார், டியூஷன் சொல்லி கூடக்கூடிய ஒரு பெண்மணி சலாம் சொல்ல கூட அவருக்கு வெறுப்பாக இருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் வக்ஃபு இடத்தில் இருந்து கொண்டு மாற்றாருடைய கலப்பு இல்லை, இருப்பது எல்லாமே இஸ்லாமியர்கள். இப்படி இருந்து கொண்டு ஏன் சர்ச்சோடு இவர்கள் தொடர்போடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கே மதரசா இல்லை, மக்தபு இல்லை. முத்தவல்லி இருக்கிறார், ஆனால் அவர் மக்தபிலே ஓதியதே இல்லை, வாயிலே அவர் குர்ஆனுடைய வார்த்தைகளை சொல்லியதே இல்லை, அரபி வார்த்தைகள் வந்ததே இல்லை. உடனே மக்தபு தொடங்கப்பட்டது, 1க்கு 2 மக்தபு தொடங்கப்பட்டது, சொந்த இடம் வாங்கப்பட்டது. அதில் புதிதாக இஸ்லாத்திலே இணைந்த ஒரு பெண்மணி அன்று ஓதத் தொடங்கினார். இன்று அந்த பெண்மணி தான் தலைமை ஆசிரியையாக இருந்து கொண்டு அந்த மதரசாவையே நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே மஹல்லாவிலே ஏராளமான ஆலிமாக்கள் எல்லாம் உருவாகிவிட்டார்கள். அலிமியான் சாப் சொன்னார்களே, இந்த மாணவர்கள் மதரசாவிலே படிக்கவில்லை என்று சொன்னால், மக்தபு நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் தொடைத்து எடுக்கப்படும், முர்த்தத்தாகி விடுவார்கள் என்று சொன்னார்களே. வாழ்க்கையிலே நான் சந்தித்த, நான் கண்ட காட்சிகளை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, மதரசா நடத்துங்கள், மதரசாவை கொண்டு செலுத்துங்கள் என்று நான் சொல்வதற்காக வேண்டி வரவில்லை. மதரசாவை நல்லபடியாக நடத்த வேண்டும், முறையாக நடத்த வேண்டும், இன்னும் அதிக அக்கறையுடன் நடத்த வேண்டும். சில மாதங்களுக்கு முன்னால் நாகர்கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வடசேரி என்ற ஊர், இந்த வடசேரி என்ற ஊருக்கு ஒரு ஆலிம் ஃபஜ்ருடைய தொடக்க வக்திலே, ஆரம்ப வக்திலே செல்கிறார். தொழுகை ஆரம்ப வக்திலேயே நடந்து முடிந்து விட்டன. 1.25 மணி நேரம் ஃபஜ்ருடைய வக்து இருக்குதுன்னு சொன்னால் 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. இன்னும் சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரம் இருக்குது. அவர் கேட்டார், ஏன் இவ்வளவு சீக்கிரமாக தொழுகிறீங்க, ஃபஜ்ரை இவ்வளவு சீக்கிரமாக தொழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சீக்கிரமாக மக்தபு பாடம் ஆரம்பிக்க வேண்டும், மதரசாவுடைய பாடம் ஆரம்பிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஸ்கூலை காரணம் காட்டி, ஸ்கூலுக்கு செல்வதை காரணம் காட்டி மக்தபு முடக்கப்பட்டதை. மெக்காலேவுடைய பாடத்திட்டம் 1834 தொடங்கி மெக்காலேவுடைய பாடத்திட்டத்தின் மூலமாக அரபி படிப்பதை, மக்தபு படிப்பதை, நுபுவத்துடைய இல்மை படிப்பதை ஒழிக்க வேண்டும் என்று தொடங்கினார்களே, அது 1 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அது நடந்துவிட்டன. காலையிலே மக்தபுக்கு வர முடியவில்லை என்பதெல்லாம் போய் மாலையிலே கூட ஓதுவதில்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் கூட, என் பிள்ளைய ஒரு 10 நிமிஷத்தில் அனுப்பிடுங்க, என் பிள்ளைய ஒரு 1/4 மணி நேரத்தில் அனுப்பிடுங்க. மக்தப ஆசிரியர்கள், இவர்கள் நபிமார்களுடைய வேலையை செய்யக்கூடிய இந்த ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள்.
ஒரு பிள்ளையை உருவாக்குவதற்காக வேண்டி, ஒரு பிள்ளையிடத்திலே பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி, தெரியாத பாஷையை வாயிலை நுழைத்து சரளமாக குரானை ஓதி அக்காயிதுகளை சொல்லிக் கொடுத்து, ஃபிக்ஹ் சட்டங்களை சொல்லிக் கொடுத்து, காயிதை உடைய ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். சாதாரணமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அனுப்புங்க சத்து, சீக்கிரம் அனுப்புங்க, போதும் என்று சொல்கிறார்கள். ஏராளமானோர் மற்றபடிய தொடர்பே இல்லாமல் இருக்கிறார்கள். தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படி நிலைமை. அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் மக்தபுக்காக வேண்டி 7 அசத்தை வச்சுருக்கோம். அந்த சிறிய கிராமம் 10லிருந்து 15 பேர் தான் ஒரு உஸ்தாதுக்கு. இதெல்லாம் விட 7 பேர் இருக்காங்கல்ல, 7 10 70, 7 5 35, 95 பேர். பள்ளியுடைய நிர்வாகிகள் ஃபஜ்ர் தொழுகை முடித்தவுடன் மக்தபுக்காக வேண்டி சொந்த வாகனம் வேன்கள் வாங்கி வைத்திருக்கிறோம். பள்ளியுடைய நிர்வாகிகளை ஓட்டி சென்று மாணவிகளை அழைத்து வர வேண்டும். ஏன்னு சொன்னால், இவங்க நேரடியாக போகும் பொழுது மாணவிகளை அழைத்து வரும் பொழுது வீட்டில் அனுப்பாமல் இருக்க மாட்டாங்க. பள்ளியுடைய நிர்வாகி வந்துட்டாரு, பெரிய மனிதர் வந்துட்டாரு, டிரைவர் மாதிரி பதில் சொல்ல முடியாது என்று மாணவிகளை அழைத்து வர முடியும் என்பதற்காக வேண்டி பள்ளியுடைய நிர்வாகிகளே செல்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி 10 மணி வரை நடக்கும் என்பதற்காக வேண்டி மாணவர்களுக்காக வேண்டி காலை உணவு ஏற்பாடு செய்கிறார்கள். காலை உணவு தந்து அதை ஏற்பாடு செய்து கொடுத்து மாணவிகளை எப்படியாவது உருவாக்க வேண்டும். இவர்கள் தான் நாளைய முத்தவல்லிகள், இவர்கள் தான் நாளைய ஊர் முக்கியஸ்தர்கள். இவர்களை ஓதி கொடுத்து விட்டால் சஹாபாக்கள் யார் என்று கேட்க மாட்டார்கள். ஹராமான நிக்காஹ்கள் செய்து வைக்க மாட்டார்கள். ஹராமான வருமானங்களை பள்ளியிலே சேர்க்க மாட்டார்கள். இவர்களெல்லாம் உத்தமர்களாக, இவர்களெல்லாம் புனிதர்களாக வருவார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வருவதற்கு முன்னால் மதீனாவிலே அதைத்தான் செய்தார்கள். அல் முக்ரி, ஓதி கொடுக்கக்கூடியவர், குர்ஆனை அழகாக சொல்லித் தரக்கூடியவர் என்ற பெயர் வைக்கப்பட்டது அவர்களுக்கு. முஸஅப் இப்னு உமைர் என்ற பெயரை விட முக்ரி வந்தாரா, ஓதி தந்தாரா, இன்று அவர் பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்தாரா என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகப்பெரிய வேலையை செய்தார்கள். அதற்கு பின்னாடி மக்காவுக்கு வர்றார் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்தபுடைய விஷயத்தை விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்குது மதீனாவுடைய நிலை என்னவென்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, எல்லா வீட்டிலும் இஸ்லாமிய பேச்சு இருக்கிறது, எல்லா வீட்டிலும் குர்ஆனுடைய சப்தம் இருக்கிறது, எல்லா வீட்டிலும் ஈமானுடைய வாடை வந்துவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் தான் மதீனாவிற்கு வருகிறார்கள். தேவையான விஷயங்களை சொல்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய அரசு அமைக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை மக்தபுக்கு அனுப்பாமல் வெறும் காலேஜ், பள்ளிக்கூடம் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் அலிமியான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன விஷயத்தை நாம் பயப்பட வேண்டும். இன்றைக்கும் கூட மதீனாவில் மஸ்ஜிதே நபவியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிறு பிள்ளைகள், ஓதக்கூடிய சிறு பிள்ளைகள் இந்த சாயங்காலம் அசர் நேரத்தில் எங்கிருந்தான் வர்றாங்கன்னு தெரியல, துமுதுமுதுமுன்னு கூட்டமாக வர்றாங்க. அசர் முடிந்தவுடன் பெரிய பெரிய ஹல்கா, பெரிய பெரிய வட்டாரமாக அமர்ந்து கொண்டு குர்ஆனுடைய வகுப்பு மஸ்ஜிதே நபவியில் நடக்கிறது. அரபி காலேஜை பற்றி சொல்லவில்லை, பெரும் பெரும் ஆலிம்கள் உருவாக்கப்படுவதை சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் ஆலிம்களை உருவாக்கப்படுவதற்கு இந்த மதரசா வேண்டும். இந்த மதரசா இல்லை என்று சொன்னால் ஆலிம்கள் உருவாக்கப்பட முடியாது, ஆலிம்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள். சில செல்வந்தர்கள் வீட்டிலே டியூஷன் எடுக்கிறேன் என்று சொல்லி யாருக்காவது ஒரு 500 1000 கொடுத்து அங்கே வர சொல்வார்கள். நான் சொல்கிறேன், அது கூட சரியான முறை அல்ல.
மாணவர்களோடு சக மாணவர்களோடு உங்களுடைய பிள்ளை அமர வேண்டும். ஹாரூன் ரஷீத் பாஷா அவர்கள் அஸ்மஇ இமாம் அவர்களிடத்தில் தன்னுடைய குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். ஒரு நாள் பாதுஷா அரசர் இளவரசர் எப்படி ஓதுறாரு, உஸ்தாது எப்படி ஓதி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்படி வர்றாங்க. வந்தால் உஸ்தாதுக்கு மாணவர் தண்ணி ஊற்றுறாரு, ஒரு ஒளி செய்கிறாங்க, ஜக்கிலேருந்து தண்ணி ஊற்றுறாங்க, ஒளி செய்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் பாஷா இப்படியா செய்கிறதுங்கிறார், இப்படியா செய்கிறதுன்னு. உடனே அவங்க பயந்துட்டாங்க, இளவரசர்கிட்ட வேலை வாங்கிட்டோன்னு கோச்சிக்கிட்டாருன்னு. ஹாரூன் ரஷீத் பாஷா சொன்னாங்க, நான் எதை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா, நான் எதை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா, ஒரு கையிலே ஒளி செய்ய தண்ணீர் ஊற்ற வேண்டும், மற்றொரு கையிலே உங்களுடைய காலை அவன் தேய்த்து கழுவ வேண்டும். நாம் சக மாணவர்களோடு அமர வைக்க யோசிக்கிறோம். ஆனால் ஹாரூன் ரஷீத் பாஷா என்னுடைய பையன் மிக உயர்ந்த பழக்கத்தை பழக வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெரியவர்களுக்கு உலமாக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கையிலே தண்ணீரை ஊற்றி மற்றொரு கையிலே உங்களுடைய காலை கழுவ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உயர்ந்த பழக்கத்திற்கு சொந்தக்காரராக ஆகுவார். இது ஒன்றும் கேவலம் இல்லை. நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவுடைய 9வது ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா 9வது ஜனாதிபதி. மஸ்கட்டுக்கு போயிருந்தார், மஸ்கட்டுக்கு போனார். அந்த நேரத்தில் அரசராக இருந்த காபிஸ் இப்னு சயீத் இருக்கிறாரே, அரசராக இருந்தார், மன்னராக இருந்தார். பொதுவாக விமான நிலையம் சென்று அரபு நாட்டுடைய மன்னர்கள் வரவேற்கக்கூடிய மரபு இல்லை. இவர் விமான நிலையம் வந்துட்டார். எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். மந்திரிமார்கள் வரவேற்று போவாங்க, மன்னரே வருவது பழக்கம் இல்லை. காபிஸ் வந்தார். இதை விட இன்னொரு விஷயம் என்ன செஞ்சார் தெரியுமா? சங்கர் தயாள் சர்மா ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கணும்னு நினைக்கல, இவரே மேலே ஏறி போனார். இவரே மேலே ஏறி போனார். ஏறி போய் இருக்கையிலிருந்து வரவேற்பை தொடங்கினார். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரு பேசும் பொருளாக ஆகப்பட்டது. அதுக்கு பின்னால் என்ன செஞ்சார் தெரியுமா? சங்கர் தயாள் சர்மா கீழே இறங்கி வந்த உடனே வாகனத்தில் ஏறும் பொழுது வாகனம் ஓட்டி டிரைவரை நீ தள்ளுப்பாட்டார். தனக்கு வாகனம் ஓட்டிட்டு வந்த டிரைவரை தள்ளுப்பான்னு சொல்லி இந்த மன்னரே ஓட்டினார். 2020 இறந்தார். 2020 இறந்தார். இது 90க்கு பின்னாடி உள்ள செய்தி. கேட்டாங்க, ஏன் இப்படி நீங்கள் இந்திய நாட்டிலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதியை மரபை மீறி பல விஷயங்களை செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இவர் என்னுடைய ஆசிரியர், இவர் என்னுடைய ஆசிரியர். நான் இந்தியாவிலே புனேயிலே காலேஜிலே படிக்கும் பொழுது, கல்லூரியிலே படிக்கும் பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்தார். மஸ்கட்டிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், தீனுடைய மக்தபு படித்த, குரானை படித்த, ஃபிக்ஹை படித்த ஒழுக்க சீலர்கள் ஏராளமானோர் இருப்பார்கள். இவர் குரானை படித்தவர். ஆனால் அபுதுமன் அல்லமணி ஹர்ஃபன் வாஹிதன், ஒரே ஒரு எழுத்தை எனக்கு சொல்லி இருந்தாலும் நான் அவர்களுக்கு ஒரு ஊழியரை போல, ஒரு அடிமையை போல நான் இருப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே. அவர் நெஞ்சிலே பதித்து அவர் அந்த ஹிதுமத்தை செய்தார், அந்த பணிவிடையை செய்தார். இது எல்லோருக்கும், இந்த மதரசாவிலே படித்த எல்லோருக்கும் இந்த ஒழுக்கம் இருக்கும். தாய்மார்களே, பெற்றோர்களே, ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். அநேகமாக என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் லண்டனாக இருக்கும். லண்டனில் பள்ளியில் பிள்ளைகள் படிப்பதற்காக வேண்டி பெற்றோர்களோட பிள்ளைகளை விடுறாங்க. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் விட்டுட்டு போயிடுறாரு. மற்ற பெண்மணிகள் சமயத்தில் உஸ்தாதிட்ட ஏதாவது சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. ஒரு பெண்மணி மாத்திரம் பள்ளிக்குள்ளே வர்றதே இல்லை. குழந்தையை கொண்டாந்து விடுறாரு, கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரொம்ப நாளாக இந்த அசரத்துக்கு ஒரு சந்தேகம், ஏன் இப்படி அந்த பெண்மணி மட்டும் உள்ளே வர்றதில்லைன்னு. நீண்ட நாளுக்கு பின்னால் விவரம் கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னார், நான் முஸ்லீம் இல்லை, நான் முஸ்லீம் இல்லை, நான் களிமா சொல்லவில்லை, ஆனாலும்
முஸ்லீம் குழந்தைகள் எனக்கு பிடித்திருக்கிறது, முஸ்லீம் குழந்தைகள் எனக்கு பிடித்திருக்கு. நான் ஒன்று இதில் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், வேணும்னா யாராவது நம்பர் கொடுத்து அனுப்புகிறேன். காலையில் டிவியில் வந்து இந்த வாஸ்து சொல்லுவாங்கல்ல, அதில் ஒருத்தர் ஃபோன் அடித்து கேட்குறாரு. ஃபோன் அடித்தோம் உங்கள் பேர் என்னங்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து மணப்பாறையிலேருந்து மஹபூபுர் ரஹ்மான் பேசுகிறேங்கிறார். உடனே அந்த ஜோசியர் என்ன சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்குங்கிறார். அவர் வணக்கங்கிறார், இவர் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறார். அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு திருப்பியும் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறார். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்தால், நான் உள்ளே வச்சுருக்கேன், என்ன நம்பர் கொடுங்க அனுப்புகிறேன். நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் என்னிடத்துல வாஸ்து ஜாதகம் இந்த ஜோதியை கேட்க வந்திருக்கவே மாட்டேங்க. நீங்கள் எப்படி வந்தீர்கள்? நீங்கள் 5 நேரம் துவா பண்ணுறீங்களா? அவர் மழுப்பிக்கிட்டு ஆமாம் அப்படிங்கிறார். நான் ஏதோ கடனில் இருக்கிறேன், எங்கள் அண்ணன் ரொம்ப கடனில் இருக்கிறாரு, இந்த கடனில் இருப்பதுனால நாங்கள் இப்படி வர்றோம் போகிறோன்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் புத்தி போய் சொல்கிறார். ஜோசியம் சொல்லக்கூடிய ஜோதிடர் சொல்லக்கூடியவர் சொல்கிறாரு, ரேஸில் ஓடுதல குதிரையுடைய திறமையினால் அது வெற்றி பெறுவதில்லை, பின்னாடி இருந்து குத்துவான், அதனால் அது வெற்றி பெறும். அதே போல இறைவன் உங்களுக்கு பலவிதமான சுமைகளை கொடுத்து தன்னின் பக்கம் உங்களை அழைத்துக் கொள்கிறான். நீங்கள் 5 நேரம் பிரேயர் பண்ணீங்கன்னா அவர் சொல்றார், பரக்கத்தை, இதே வார்த்தை சொல்றாரு, பரக்கத்தை இறைவன் தருவான். கண்ணியமானவர்களை, எதற்காக என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவ பெண்மணி தன்னுடைய பிள்ளையை பள்ளியிலே விடுகிறார். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த நாட்டிலே பார்க்கிறேன், நான் இந்த ஊரிலே பார்க்கிறேன், இந்த பள்ளியிலே படித்த இந்த மாணவர்கள், இந்த மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதே இல்லை. இந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை வளர்ந்து வந்த பின்னால் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதே இல்லை, எதிர்த்து பேசுவதே இல்லை, தங்களுடைய பெற்றோருடைய கையை முத்துகிறார்கள். ஆனால் மற்ற மதத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான வயதான பெற்றோர்கள் எல்லாம் முதியோர் இல்லத்தில் விடப்படுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய இறுதி சடங்கை செய்வதற்கு கூட அந்த பிள்ளைகள் வருவதில்லை. நாங்கள் வேறு நாட்டில் இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் செய்யுங்க, இங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து ஃபோனில் பார்த்துக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பிள்ளைகளுடைய பணிவிடை, பேர பிள்ளைகளுடைய சந்தோஷம் அந்த பெற்றோர்களுக்கு கிடைப்பதே இல்லை. அதனால் நான் முடிவு செய்தேன், நான் களிமா சொல்கிறேனோ இல்லையோ, இஸ்லாத்தில் இணைகிறேனோ இல்லையோ, என்னுடைய குழந்தைகள் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் என்னை நல்லபடியாக பராமரிக்க வேண்டும், அவர்களுடைய குழந்தைகள் எனக்கு பேரப்பிள்ளையாக வரும் பொழுதே கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அதனால் நான் இந்த மக்தபிலே படிக்க வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். கண்ணியமிக்க தாய்மார்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற மதரசாக்களை அதிகமாக உருவாக்க வேண்டும். வடசேரியிலே நான் சொன்னேனே, அதே போல இந்த மதரசாவை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். எல்லா குடும்பங்களுக்கும் மக்தப் போய் சேர வேண்டும், குர்ஆனுடைய கல்வி சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நேரங்களை நாம் தான் மாற்ற வேண்டும், வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அதிகமான நேரங்களை எடுத்து அவர்களுக்கு உணவு போன்றவைகளை தந்து உத்தமர்களாக மாற்றுவது நம்முடைய தார்மீக கடமை, ஜமாத்துடைய பொறுப்பு, நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிப்பார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய தலைமையில் பொறுப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை கூட இப்படி சொல்வார்கள், யா ஃபாத்திமா, யா ஃபாத்திமா, சலீனி மிம்மாலி, சலீனி மிம்மாலி. பொருள் வேண்டா கேளு, ஏதாவது பொருள் வேண்டா கேளு. லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, நாளை மறுமையிலே உன்னை காப்பாற்றுவேன். நபியுடைய மகளாக இருப்பதினால் நாம் தப்பித்து விடலாம் என்று எண்ணி விடாதே என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்லி தருவார்கள், அஹிஃபுஹும் ஃபில்லாஹ், அஹிஃபுஹும் ஃபில்லாஹ். அல்லாஹ்வை சொல்லி பயமுறுத்தி வளருங்கள், ஐயா அல்லாஹ்வை சொல்லி
பயமுறுத்தி வளருங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஃபாத்திமா அம்மையாருடைய வழியிலே வந்த ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் ஒரு சிறு பிராயத்திலேயே ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே கவலையோடு இருப்பாங்க, ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் விளையாடுவாங்க, இந்த பிள்ளை மட்டும் அம்மா பக்கத்தில் பேசாமல் இருப்பாங்க. ஏப்பா நீ இப்படி இருக்கிற என்று கேட்கும் பொழுது அப்போ அந்த குழந்தை சொல்லும், அம்மா அடுப்பு எரிக்கிறத பார்த்தேன், பெரிய பெரிய விறகுகள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சுள்ளியை வச்சு தான் அம்மா அடுப்பு பற்ற வச்சாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் நரகத்தை மூட்டி பாவிகளை எரிப்பதற்கு முன்னால் எங்களை போன்ற சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு தானே எரிப்பான். மறுமையுடைய சிந்தனை, நரகத்துடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய பயம். அந்த ஃபாத்திமா அம்மையாருடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் சிறு வயதிலேயே இப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், கண்ணிமிக்க பெற்றோர்களே, நாம் என் பிள்ளை ஆங்கிலத்தில் பேசுது, என் பிள்ளை இத்தனை மொழியில் பேசுது, என் பிள்ளை நல்லா டான்ஸ் ஆடுது, என் பிள்ளை இப்படியெல்லாம் ஸ்கூலில் மார்க் வாங்கிறது, இதையெல்லாம் சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறோம். பிற்காலத்திலே அதனுடைய தண்டனையும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அஹிஃபுஹும் ஃபில்லாஹ், அல்லாஹ்வை சொல்லி பயப்படுத்தி வளங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. ஒரு குழந்தை துவா செய்யணும், துவா செய்கிற குழந்தை தான் வலதும் சாலிஹுன் யதுஉலஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தாய் தந்தையர்களுக்காக வேண்டி எந்த குழந்தையுடைய நாக்கிலிருந்து துவா வருகிறதோ அவங்க சாலிஹீன்களாக இருப்பாங்க. சாலிஹீனா இருந்தால் வஹுவ யதவல்ல சாலிஹீன், அல்லாஹ் அவங்களுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கிறான்னு குர்ஆன்ல வருது. தாய் தந்தையர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்களே, என்ன சொல்லி அல்லாஹ் துவா செய்ய சொல்றான்? தாய்மார்களே, பெற்றோர்களே, மனதிலே பதிய வையுங்கள். அல்லாஹ் சொல்றான், கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சிறு பிள்ளையிலே எங்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ, ரப்பு என்று சொன்னால் எப்படி வளர்க்க வேண்டுமோ, எப்படி வளர்க்க வேண்டுமோ, என்னமெல்லாம் எங்களுக்கு தர வேண்டுமோ, கண்டிப்பதும் கூட ஒரு தந்தையுடைய அருள், தாயுடைய அருள். அல்லாஹ் சொல்லித்தரான். நாம் ஒழுங்காக வளர்க்கும் பொழுதுதான், ஒழுங்காக தர்பியத்து செய்யும் பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் நமக்காக வேண்டி துவா செய்வார்கள், துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். கண்ணியமானவர்களே, நாம் இந்த பாடத்திட்ட விஷயத்தில், பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தீங்களா? திருச்சியில் ஒரு பெண்ணு, 18 வயசு பொண்ணு, அது லாட்ஜில் தங்கி அது ஏதோ ஊசி போட்டு இறந்துருச்சு எல்லாம் சொல்கிறான். அதுவும் முஸ்லீம் தான், அந்த போன பையன்களும் முஸ்லீம்கள் தான். இதற்கு பின்னணி என்ன? இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தாய் சரியில்லை, தாயிடமும் கெட்ட நடத்தை இருந்தது. அந்த தாயிடமும் கெட்ட நடத்தை இருந்த காரணத்தினால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சீரழிந்து ஒரு அகால மரணம் அடைந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏராளமான செய்திகளை நாம் சொல்லலாம், ஏராளமான விஷயங்களை நாம் பேசலாம். நாம் நம்முடைய குழந்தைகளை மதரசாவிலே, பாடசாலையிலே, ஒரு ஆசிரியருடைய கண்காணிப்பிலே, இன்னும் நான் சொல்வது என்று சொன்னால் ஒரு ஆலிமுடைய முழு கண்காணிப்பு இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் ஒரு தொடர்பிலே இருக்க வேண்டும். இதில் இன்னொன்று, இந்த சின்ன பிள்ளைங்க தான் மக்தபு அப்படின்னு நினச்சி கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் படிக்கலையோ அவங்க திரும்பியும் படிக்கணும். எங்கள் மதரசாவில், பெண்கள் மதரசாவில் ஒரு அம்மா, 58 வயசு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. எதுக்குமா அழுகுறீங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடமையான குளிப்பு எப்படி குளிக்கணும்னு இப்போ பாடம் நடத்தினாங்க. நான் பிள்ளைகளை பெற்றுட்டேன், பேர பிள்ளைகளை பெற்றுட்டேன், ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், உம்ரா செஞ்சுட்டேன், பலவிதமான தஹஜ்ஜத் தொழுதுருக்கேன், பல ஹத்தை முடிச்சிருக்கேன். இதுவரை நான் கடமையான குளிப்பை ஒழுங்காக குளித்ததில்லை. இவங்க சொன்ன மாதிரி குளித்ததில்லை. கடமையான குளிப்பை நான் குளித்ததே இல்லை. வாழ்க்கையே முடிந்து விட்டன. 58 வயது கழிந்து விட்டன. அல்லாஹ் என்னுடைய அமலை ஏற்றுக்கொண்டானா?
என்னுடைய குர்ஆனுடைய ஹத்தத்தை ஏற்றுக்கொண்டானா, தஹஜ்ஜத்தை ஏற்றுக்கொண்டானா, ஏத்திகாவை ஏற்றுக்கொண்டானா, ஹஜ் உம்ராவை ஏற்றுக்கொண்டானா, நான் அழுகிறேன் என்று சொன்னான். யாரெல்லாம் இந்த அடிப்படை விஷயங்களை தெரியவில்லையோ, படிக்கவில்லையோ, தயவு செய்து நாமும் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லாம் 40 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயது கடந்த பின்னால் தான் குர்ஆனை படித்தார்கள், கடந்த பின்னால் தான் ஹதீஸை படித்தார்கள், தொழுகையுடைய சட்டங்களை படித்தார்கள். தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லோரும் இந்த மதரசாவோடு தொடர்போடு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதே நபவியை அமைத்த அதே நேரத்தில் பக்கத்தில் மதரசா கொண்டு வந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் படிக்கக்கூடிய மதரசாவை கொடுத்து விட்டார்கள். அவர்கள்தான் முழுமையாக கல்வியை கற்றி தீனை பாதுகாத்த உத்தமர்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஏராளமான செய்திகள் நாம் தெரிந்திருக்கிறோம். ஹிஜ்ரத்தை பற்றியும், ஹிஜ்ரத்து செல்வதற்கு முன்னால் அங்கே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மதரசாவை தான் தொடங்கினார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த ஹிஜ்ரத்தில் மிகப்பெரிய ஒரு பாடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத்தில் மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போனோன்னே ஆகா பைனம், அவர்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக ஆக்கினார்கள். அவர்களுக்கு மத்தியிலே சொத்துக்கள், வீடுகள், தொழில் துறைகள், வருமானங்கள். நம்ம வீட்டில் ஒரு 2 பேர் விருந்தாளி வந்துட்டு அப்படி இருக்குது. விருந்தாளி வந்துட்டு ஒரு நேரம் போகிறதுக்குள்ளாட்டியுமே முழி பிதுங்கிடும். ஒரு நாள் 2 நாள் தான் இப்படி இருக்கும். காலம் முழுவதும் ஒரு ஊரே, மக்கா என்று சொல்லக்கூடிய ஊரே மதீனாவிலே கலந்தார்கள். வல்லதீன ஆவவ் வனஸரு, இவர்கள் எல்லாம் அங்கே வந்த பொழுது அவர்கள் எல்லாம் உதவி செய்து அன்சாரிகளாக மாறினார்கள். எப்படி இருக்கும்? அது நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை. ஹிஜ்ரத்துடைய வரலாறு தெரிந்து அவருடைய படிப்பினை, மஹல்லாவிலே யார் விதவைகள் இருக்கிறார்கள், அந்த மஹல்லாவிலே யார் யத்தீம் இருக்கிறார்கள், மஹல்லாவிலே யார் மருத்துவ உதவி பெறாமல் இருக்கிறார்கள், மஹல்லாவிலே யாருக்கு என்ன தேவை, ஆகா பைனகும், நமக்கு மத்தியிலே அந்த ஒற்றுமை, உதவக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். மலேசியாவை முன்னேற்றிய மகாதீர் முகமது அவர்கள் இப்படி சொன்னார்கள். நாமெல்லாம் உதவி செய்யாமல் இருப்பதின் காரணமாகத்தான் இன்று எல்லாம் பிரிந்து பிரிந்து இருக்கிறோம். அரபு நாட்டுடைய பணம் அமெரிக்காவில் இருக்க வேண்டுமா? சூடானுடைய விவசாயிக்கு தரக்கூடாதா? அரபு நாட்டுடைய பணம் எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடாதா? எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை ஒழிப்பதற்கு அரபு நாட்டுடைய பணம் உதவக்கூடாதா? சுவிஸில் அது இருக்க வேண்டுமா? அழகாக சொன்னார். மலேசியாவை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெற செய்தவர். அந்த பாடம் ஹிஜ்ரத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை வளர்த்தது, இஸ்லாமிய கவர்மெண்ட் அமைத்தது, பொருளாதாரத்தில் மேலே கொண்டு வந்தாங்க. 53 வயசில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன சமயத்தில் ஜனாசா கொண்டு வரப்பட்டா இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க, கடனை அழைக்க ஏதாவது விட்டு போயிருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொழுக வைக்க மாட்டேன், சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்களே அவருக்கு தொழுக வச்சுக்கோங்க, கடனோட இறந்தவருக்கு நான் மக்ஃபிரத் கேட்டு என்ன செய்யணும் விட்டுருவாங்க. சரியாக 10 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? மன்கான அலைஹி தைனுன் ஃபான மௌலா, உங்களில் யாருக்காவது கடன் இருந்தால் அதற்கு நான் பொறுப்பு, இந்த இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்கும், பைத்துல் மால் அதை அடைக்கும். அவர் இஸ்லாத்திற்காக வேண்டியோ மார்க்கத்திற்காக வேண்டியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிய கடன் வாங்கவில்லை. அவர் சொந்த கடனை வாங்கியிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடத்திலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவிலே கொண்டு வந்து விட்டார்கள். இன்னைக்கு சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பா நாடுகளாக இருக்கட்டும், பொருளாதாரம் படுத்த எந்த மேதைக்காவது என்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய கடனுக்கு நான் பொறுப்பு என்று சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தின் மூலமாக, அந்த ஒற்றுமை ஏற்படுத்தியதன் மூலமாக, மஹல்லாவுடைய கணக்கெடுப்பின் மூலமாக, ஐனமாலிக்கும் துக்ஷன், எங்க அந்த சஹாபியை காணாமே என்று கேட்பார்கள், பள்ளியிலே ஏன் இவர் வரவில்லை என்று கேட்பார்கள். அந்த ஒற்றுமை வந்தால் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இவ்வளவு மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ, ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பொருளாதாரம் எவ்வளவு உயர்ந்து சென்றதோ, அதுபோல நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்
நமக்கு மேலோங்கி நிற்கும் என்ற செய்தியை இந்த பயானுடைய செய்தியாக சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹு தாலா ஏற்பானாக நாம் சொன்ன இந்த எல்லா செய்திகளையும் பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி தருவானாக. நாளைக்கு மீசானில் இதை இடமுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பு தந்த ஜமாத் உலமாவுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.